டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திருமண தடை இதே மனமுறிவு அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன பரிகாரம் செய்யணும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாளாக பிரிக்கணும். நாளாக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுலேயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதோட மத்திமத்தில் ஒரு தீபம் ஏற்றும். கணவனை விழுந்த மனைவி செஞ்சால் அந்த கணவன் சீக்கிரம் வீடு வந்து சேருவாங்க. கல்வினாலே வித்யாகாரகன் புதன் தான் அதிபதி. திருவெண்காடுக்கு கூட்டிகிட்டு போய் பிரம்ம தீர்த்தம் இருக்கும். தீர்த்தத்தில் குளித்தாலும் சரி, இல்லை கைகாலில் தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு புதன்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த புதன் ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஹயக்ரீவரை தான் எல்லாரும் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஹயக்ரீவரையும் கடந்து விநாயகரை தான் கும்பிட சொல்லுவேன். வீட்டில் பணம் பெருகணும், அதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? பொதுவாக நிறைய நான் உழைக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து 5 ரூபா காயினை வச்சு நல்லா முடிச்சு போட்டுறணும். முடிச்சு போட்டு நீங்கள் கந்திருஷ்டியில் என்ன இருக்குது, நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் கந்திருஷ்டிங்கிறத சயின்டிஃபிக்கலாகவே பார்த்தீங்கனால ஒருத்தனுடைய ஆறா, ஒருத்தனுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆறா இன்னொருத்தனை பாதிக்குங்கிறது நிரூபணமாகவே சொல்ல முடியும். இடது கையில் கல்லுப்பு, வலது கையும் இடது கையும் என்ன செய்யணும், மாறி மாறி 9 முறை குழந்தைய சுற்றணும். அதாவது ஒரு 3-5 வயசு குழந்தை வரைக்கும் இதை செய்யலாம். இந்த வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி கீழ்வா இறக்கி எரியிற நெருப்பில் போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு உண்டான கந்திருஷ்டினால் ஏற்பட்ட ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அறம்மிகு அடிகளார் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார்கள். அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். திருமண தடை இதே மனமுறிவு அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன பரிகாரம் செய்யணும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பரிகாரங்கள் வேறுபடும். என்னன்னா, ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா பச்சை அரிசியில் என்ன செய்யணும், ஒரு அக்ஷரங்கள், அதாவது எப்படின்னா ஒரு சதுர கட்டம் வரைஞ்சி அந்த சதுர கட்டத்தை 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரிச்சுட்டு ஒவ்வொன்றுலேயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதோட மத்திமத்தில் ஒரு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி ஓம் பூதிம் பூதிம் ஆனந்தா வா வா ஸ்வாஹா அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை 108 முறையோ 54 முறையோ என்ன செய்யணும், அந்த தீபத்துக்கு முன்னாடி உக்காந்து சொல்லும் போது மனைவி கணவன், அதாவது கணவனை விழுந்த மனைவி செஞ்சால் அந்த கணவன் சீக்கிரம் வீடு வந்து சேருவாங்க. இதுவே கணவனாக இருந்தால் ஏதாவது பெருமாள் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரையில் 2 வாழைப்பழம் கல்கண்டு துளசி மட்டும் வச்சு மனைவியை சீக்கிரம் வரணும்னு சங்கல்பம் பண்ணாங்கனாலே போதுமானது, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இப்போ இந்த திருமண தடை சார்ந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து குழந்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிறைய எக்ஸாம் டைம் எல்லாம் வருது. குழந்தைகள்லாம் இந்த நேரத்தில் ஒரு குழந்தைகளுக்காக அல்லது அவர்களுடைய கல்விக்காக அல்லது கல்வி பெருசாக வரல அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? பொதுவாக கல்வினாலே வித்யாகாரகன் புதன் தான் அதிபதி. திருவெண்காடுக்கு கூட்டிகிட்டு போய் பிரம்ம தீர்த்தம் இருக்கும். தீர்த்தத்தில் குளித்தாலும் சரி, இல்லை கைகாலில் தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு புதன்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த புதன் ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் கோயில் அல்லது பெருமாள் கோயில் இருந்தால் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அவல் பாயசம் செஞ்சு கோயிலில் வச்சு சுவாமியை தரிசனம் பண்ணி கோயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இது 2. 3வது அப்படிங்கும்போது படிக்க முடிஞ்சும் படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்ட ஹேட்டிசம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு பொருளை வாங்கி கொடுக்கறதுனாலையும் அந்த கல்விங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு தேர்வுக்கு போகிறாங்க, இதுவே ஒரு ஒரு நேர்முக தேர்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு பரீட்சையாக இருக்கட்டும், இப்போ வர்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், +2 10th எக்ஸாம் இருக்குது, இதுக்கு முன்னதாக ஒரு மாணவர்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னதாக என்ன வழிபாடு செஞ்சுட்டு போகலாம்? பொதுவாக அவங்க ஹயக்ரீவரை தான் எல்லாரும் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஹயக்ரீவரையும் கடந்து விநாயகரை தான் கும்பிட சொல்லுவேன்.
ஏன் அப்படிங்கும்போது அவர் மூலாதார கடவுள், முதற் கடவுள், ஞானக் கடவுள் அவர். ஏன்னா கேது சொன்னேன் இல்லையா, கேது யாருடைய அம்சம்னா விநாயகருடைய அம்சம். அப்போ பொதுவாக விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த தேர்வு எழுதக்கூடிய அந்த பேனா பென்சிலை வச்சு அவங்க சுவாமியை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்வுக்கு போனாங்கன்னா போதுமானது. அப்படி இல்லைன்னா விநாயகருடைய காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ எதுவுமே தெரியாட்டியும் விநாயகா போற்றிங்கக்கூடியதையாவது ஒரு 108 முறை அந்த ஆலயத்தில் உட்காந்து சொல்லிட்டோ அல்லது வீட்டில் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்வு சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம பரிகாரம் அல்லது ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்துட்டு வர்ற இந்த சீரீஸ்ல இருந்து அடுத்து கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறையணும் அல்லது வீட்டில் வந்து பணம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சில பரிகாரங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? பொதுவாக நிறைய நான் உழைக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேங்க, பணம் விரயமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா ராகு சரியில்லாமல் இருக்கும் அவங்க ஜாதகத்தில். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது சர்ப்பம் சார்ந்த கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலுக்கு போய் தேய்பிரையில் வளர்பிறை சதுர்த்தி திதியில் அந்த சர்ப்பம் பாம்பு பொத்து இருந்த கோயில்களுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும். அதோட என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அரசன் இலை வச்சு இலை மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டோ அல்லது அக்ஷதை மஞ்சள் கலந்த அரிசியினாலேயோ அதுக்கு மேலே தீபம் ஏற்றிட்டு வந்தாங்கன்னா விரைய செலவுகள் குறையும். எனக்கு வரவுக்கே வழி இல்லைங்க, ஒரே பொருளாதார பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கரு நீல கலரில் ஒரு பட்டு வஸ்திரம் வாங்கிக்கணும். அந்த பட்டு வஸ்திரத்தில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், 5 வெந்தயம், அது மட்டும் இல்லாத கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்தூரிங்கிறது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் கஸ்தூரி. இது எல்லாத்தையும் சேர்த்து 5 ரூபா காயினை வச்சு நல்லா முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டு நீங்கள் பணப்பெட்டகத்தில் வைக்கணும். அதை எப்பயுமே வாசம் நிறைந்த ஏதாவது ஒரு பொருளால் டெய்லியுமேவோ வாரத்துக்கு 2 நாளோ என்ன செய்யணும், அதில் ஜவ்வாத தண்ணியில் கலந்து தெளிச்சிக்கணும். ஏன்னா அந்த பொருள் மனமாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அந்த பணப்பெட்டகத்திலையோ அல்லது பணம் வைக்கக்கூடிய அந்த ரூமில் வச்சிங்கன்னா அந்த நறுமணம், அந்த இயற்கையான அந்த மனம் என்ன செய்யும், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷ சக்தியை உருவாக்கி பணம் குறையாக இருக்கிறவங்களுக்கு கூட பண வரவுகளை அது ஏற்படுத்தும். அதை செஞ்சால் போதுமானது. இப்போ அடுத்து வந்து முக்கியமா இருக்கிறது என்னன்னா கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும், நிறைய பேருக்கு ஏதோ வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த கண் திருஷ்டியை நீக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கலாம்? பொதுவாக கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்லடி கூட காயம் ஆறி போயிடும். ஆனால் கண்ணடி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தனுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் திருஷ்டியாகவே போகுது. கண் திருஷ்டியில் என்ன இருக்குது, நம்பிக்கை இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் கண் திருஷ்டிங்கிறத வந்து சயின்டிஃபிக்கலாகவே பார்த்திங்கனால ஒருத்தனுடைய ஆறா, ஒருத்தனுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆறா இன்னொருத்தனை வந்து பாதிக்குங்கிறது நிரூபணமாகவே சொல்ல முடியும். அப்பேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா நல்லா வீடு கட்டி அப்போ தான் நல்லா இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து சறுக்கல் ஏற்படும். அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கண் திருஷ்டினால தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இது குழந்தைகளுக்குன்னா ஒரு முறை பண்ணலாம், அல்லது வீட்டுக்குன்னா ஒரு மாதிரி பண்ணலாம், இல்லை தொழில் ஸ்தானம்னா அது ஒரு மாதிரி பண்ணலாம். முதல்ல குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன செய்யணும், வலது கையில் என்ன செய்யணும், விரலி மஞ்சள், இடது கையில் கல்லுப்பு. வலது கையும் இடது கையும் என்ன செய்யணும், மாறி மாறி 9 முறை குழந்தைய சுற்றணும். அதாவது ஒரு 3-5 வயசு குழந்தை வரைக்கும் இதை செய்யலாம். இந்த வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி கீழ்வா இறக்கி எரியிற நெருப்பில் போட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு உண்டான கண் திருஷ்டினால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும். 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிங்கும்போது இதுலேயே நீங்கள் மிளகையும் உப்பையும் அதே போல் பொதுவாக 2 பேரும் ஒன்றா வச்சு சுற்றுவாங்க. ஒன்றா வைக்காமல் தனித்தனியாக வச்சு இப்படி தனியாக சுற்றணும். 8 வடிவத்தில் குழந்தைய 8 போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 8 வடிவத்தில் சுற்றி அதை வந்து நெருப்பில் போடலாம் அல்லது தண்ணீரை போட்டோம்னா அதுவும் ஓரளவுக்கு க்யூரபிள் ஆகும். வீடுகளுக்கு கண் திருஷ்டி வரும்போது பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பூசணிக்காவை நம்ம என்ன செய்வோம், திருஷ்டிக்கு மேலே வெட்டுவோம். அப்படி வெட்டாமல் எலுமிச்சை பழத்தை அறுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அறுத்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் அதுக்கு மேலே குங்குமத்தையும் தடவி அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து அதில் குங்குமம் தடவி வச்சு 2 பூசணிக்காயிலையும் சூடம் ஏற்றி அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் இரவு நேரத்தில் வெள்ளிக்கிழமை நைட்டு சுற்றணும். சுற்றிட்டு வீட்டுடைய வாசலில் 2 பக்கமும் வச்சிடணும். 3 நாள் கழித்து அதை கொண்டு போய்
ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுறணும். இது செய்கிறனால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏற்படக்கூடிய தோஷங்கிறது விலகும். தொழில் ஸ்தானத்தில் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பித்தளை அல்லது வெண்கல செம்பு கிண்ணத்தில் என்ன செய்யணும், தண்ணி வைக்கணும். தண்ணியில் துளசியும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு வைக்கணும். காலையில் நம்ம அந்த தொழில் ஸ்தானத்தை ஓப்பன் பண்ணும்போதோ ஆரம்பிக்கும் போதோ அந்த தண்ணியை எடுத்து அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் ஃபுல்லாக தெளிச்சிடணும். அல்லது வாசல்லையாவது தெளிச்சுட்டு வேறு தண்ணி மாற்றி வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலில் தொடங்கினீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த திருஷ்டிங்கிறது விலகும். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பல பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு, பல வழிகாட்டல்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி, நிறைவான ஒரு கேள்வி கேட்டுறேன். சில பேர் சில பரிகாரங்கள் செய்கிறாங்க, சில பேருக்கு வந்து அந்த பரிகாரம் செய்கிறது மூலமாக வந்து அவங்களுக்கு பலன்கள் கிடைத்திருது. ஆனால் சில பேருக்கு அந்த பரிகாரம் மூலமாக பலன்கள் கிடைக்கிறது இல்லை. அதுக்கான உண்மையான காரணம் அப்படின்னா என்னங்கய்யா? பொதுவாக அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நோயுடைய வீரியம் குறைவாக இருக்கும், சில பேருக்கு நோயுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அப்போ ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு கெட்டு போயிருக்கும். அப்போ சாதாரண தலைவலி இருக்கிறவங்க நார்மலாக ஒரு பெயின் கில்லர் போடலாம். மைக்ரைன் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மருந்து எடுக்கணும். அப்போ பரிகாரம் அப்படிங்கும்போது நான் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு இயல்பான ஒரு பரிகாரங்கள், ஒரு சாதாரண பிரச்சனைகளுக்குரிய பரிகாரங்கள். கோடிக்கணக்கில் எனக்கு கடன் இருக்குங்க, இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாக போகுமானா அதற்குரிய பரிகாரம் செஞ்சால் சரியாக போகும். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெட்ரூமில் கண்ணாடி வளர்க்கிற பழக்கம் இருக்குது. பெட்ரூமில் கண்ணாடி வைக்கவே கூடாது. அதுவே அந்த ரூமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நோய்களை உடல் உபாதைகளை உண்டாக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே போல் வீட்டுக்குள்ளே கண்ணாடியை பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து மாட்டுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயுமே சரியாக இருக்காது. அதாவது பித்ருக்கள் இறந்தவர்களுடைய வரவுகளை அது அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறதுனாலையுமே ஒரு நன்மைகள் ஏற்படாமல் அது தடைப்படும். இன்னொரு காரணம் என்ன அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவங்களுடைய வீரியத்தை பொறுத்த பரிகாரம்னாலே சீர்படுத்துதல்னு தான் பொருள். அப்போ என்ன பிரச்சனையோ அதை சரிவர செய்யணும். இல்லை நான் வந்து எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, நாங்கள் போய் வாழை மரம் வெட்டினேன், உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்குறவங்க பார்த்திங்கன்னா பொண்ணு வீடாக இருக்கும். அந்த பொண்ணும் போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணும். நான் தடைபட்டுருச்சுன்னு சொல்லி அந்த பரிகாரம் போய் பண்ணுவாங்க. என்னுடைய ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இந்த பரிகாரம் ஆணுக்கு சரி வரும், பெண்ணுக்கு எப்படி சரி வரும்? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் ஆகலைன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொல்லுவாங்க. ஆண் தான் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்கங்கும்போது ஆண் தாலி கட்டினா அது பலிக்குமா? அதே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பொண்ணை கொண்டு போய் தாலி கட்ட சொல்கிறாங்களே, அது எப்படி அது சாத்தியப்படும்? இது மாதிரி ஒரு புரிதல் இல்லாத பரிகாரங்கள், உங்களுடைய பிரச்சனைகளுடைய வீரியம் தெரியாமல் ஒருத்தர் சொன்னாங்க இன்னொருத்தர் சொன்னாங்கங்கக்கூடிய பரிகாரங்கள் செய்கிறதுனால அதில் பலித்தம் இல்லை. ரெண்டாவது, நான் நிறையா பண்ணிட்டேங்க, இதில் என்னங்க இருக்குதுன்னு நம்பிக்கையின்மையோடு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். இன்னும் சில விஷயங்கள் சில பேரை காயப்படுத்தும்னு வைங்களேன். ஏன்னா நம்ம சாமியை ஏமாத்துறோமா இல்லை நம்மளை நாம் ஏமாற்றிக்கிறோமான்னு சில இடங்களில் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பரிகாரம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வானா இருக்கிறதுலே ரேட்டு கம்மியான சந்தனம் எது கொடுங்கன்னு கேட்பாங்க. இருக்கிறதுலையே தேன் சக்கரை தண்ணியை கொண்டுட்டு போகிறான். அப்போ வந்து சாமிக்கு தெரியாதா? உன்னால் முடிஞ்சால் செய்ய, இல்லைன்னா ஒரு சூடத்தை வாங்கி கும்பிட்டுட்டு வந்துடு. அதுக்காக சாமிகிட்டேயே வந்து ஒரு போலி பொருள், டால்டா, அது டால்டாவா நெய்யா எண்ணெய் என்னென்னு தெரியாது, உருகாது, அதில் போய் விளக்கு போடுவாங்க. அப்புறம் எப்படி பரிகாரங்கள் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? செய்யணும்னா ஆத்மார்த்தமாக செய்யுங்க, இல்லாட்டி செய்யாதீங்க. கடவுள் கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் செய்யுங்க, அது விருப்பம், உங்களுடைய விருப்பம். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தகுந்தாற்போல் பரிகாரம் செய்யுங்கள், இறைவன் ஏற்றுக்குவான். அதை விட்டுவிட்டு நான் வந்து என்னுடைய பெருமையை காட்டுறதுக்கோ இல்லாட்டி போலியான பொருட்களை கடவுள்கிட்ட போய் சமர்ப்பிக்கும் போது எதை கொடுக்கிறாயோ அதுதான் திரும்ப கிடைக்கும். பிரபஞ்சத்துடைய லாவே அதானே. அப்போ நீங்கள் கொண்டு போகிற சந்தனம் டூப்ளிகேட்டு, ஊற்றுற தேன் டூப்ளிகேட்டு, போடுற விளக்கு எண்ணெயானே தெரியாது. அப்புறம் எப்படி எல்லா பரிகாரங்களும் பலிக்கும்? இன்னும் சொல்ல போனோம்னா, அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போவோம். போனால் பார்த்தீங்கன்னா அவன் இடிக்கிறான், இவன் இடிக்கிறான், அவன் சண்டை, இவன் சண்டை, ஏன் செருப்பை காணும், ஓன் செருப்பு, அந்த மாதிரியான ஒரு மனோநிலைகள். மனமும் எண்ணமும் இறைவனிடம் ஒன்றுபடும் போது தான் அந்த பரிகாரம் பலிக்கும். மனசை எங்கேயோ வீட்டில் கதவை போட்டினேனான்னு தெரியலையேன்னு ஒரு யோசனை, வீட்டுக்கு போகும்போது லேட்டாயிருமே, போகும்போது சாப்பிட்றலாமான்னு சாமி கருவறையில் நிற்கும்போது தான் அந்த எண்ணம்லாம் வரும். அப்போ அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து என்ன பலன்? இது கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் ஒருத்தர் அவங்களுக்குள்ளே யோசிச்சு பார்த்தா இதுதான் உண்மை. அதுக்கு நீங்கள் வீட்லேயே விளக்கேற்றி அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். பல பேருக்கு ஏமாற்று இதை கொடுப்பதற்கான ஒரு காரணம்.
நிச்சயமாங்க. அதாவது பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால வந்து நம்மளுடைய உள்ளார்ந்த சில எண்ணங்கள், செயற்பாடுகள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்த குடுக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த ஐயா நீங்க பதிவு செய்திருந்தீங்க. பலருக்கும் வந்துட்டு பல கேள்விகளுக்கான விடை வந்து இந்த காணொளி மூலமா அவங்களுக்கு கிடைத்திரும். அவங்களுக்கும் இந்த பரிகாரம் மூலமாக பலன்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. இந்த நேரத்துக்கும், நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. அட்டத்தை போடுங்க அழகர பாருங்க கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க பல்லக்கு தெருல அழகரு வாராரு பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில தலையா மக்கள் தலையா கண்கொள்ள காட்சிங்க பாருங்கடா. டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குளு குளுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.